நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் மர்ஜர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஜெனரிக் ஆர் ப்ராடக்ட் எக்ஸ்டென்ஷன் மர்ஜர். எங்கள் கம்பெனி சேம் மார்க்கெட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களோட கஸ்டமர் பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் தாமஸ் குக் இந்தியா லிமிடெட். இவங்க வந்து ஒரு டூரிசம் பேக்கேஜஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. அடுத்தது வந்து ஸ்டெர்லிங் ஹாலிடே ரெசார்ட். இது ரெசார்ட். இவங்க 2 பேருமே மர்ஜ் ஆயிருக்காங்க. இதனால கம்பெனியோட ப்ராடக்ட் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகும். காங்க்ளோமரேட் மர்ஜன்ட் அப்படின்னா 2 அன்ரிலேட்டட் கம்பெனிஸில் ஆக்டிவிட்டியில் இருக்க கம்பெனி மர்ஜ் ஆகிறது. இதனால் ஷேர் ஹோல்டரோட வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன் மெர்ஜர். இதில் கம்பெனி வந்து டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து சிமிலர் ப்ராடக்ட் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஹரிசாண்டல் மர்ஜர். ஹரிசாண்டல் மர்ஜரில் சிமிலர் ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் தான் டீல் பண்ணுவாங்க. இந்த மர்ஜர்னால நமக்கு காம்படிட்டர் எலிமினேட் பண்ணுவாங்க. கம்பெனியோட எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் மார்க்கெட் ஷேருமே வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். வெர்டிக்கல் மர்ஜர். இவங்க சேம் இண்டஸ்ட்ரியில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் சப்ளை செயினில் வேறு லெவலில் இருப்பாங்க. ஜி என்டர்டைன்மெண்ட் இவங்க ப்ராட்காஸ்டர். டிஷ் டிவி இந்தியா லிமிடெட் டிஸ்ட்ரிபியூட்டர். இவங்க 2 பேரும் மர்ஜ் ஆயிருக்காங்க என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில்.